நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுடைய ஆழமான சுபாவம்னு எதை நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் நினச்சிட்டேன், நான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதுபடி தான், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன். ஸ்டப்பர்ன் அந்த மாதிரி தான். ப்ளஸ் ஆனால் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுவேன் அப்படி கிடையாது. சாஃப்ட் பை நேச்சர், வந்து சாஃப்ட் ஆனால் ஸ்டப்பர்ன். ஆனால் நான் நினச்சதை பண்ணுவேன் அந்த மாதிரி. அவளுக்கு நான் மன்னி ஆக்சுவலாக. எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்டப்பர்ன் அவங்க? எல்லா விஷயத்துலையுமே, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலையுமே. அவள் ட்ரெஸ்ஸிங், அதுவும் இனிஷியலாக அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து படிப்பு அவள் செலக்ட் பண்ணதுலேருந்து இவர் சொன்ன மாதிரி அது எல்லாமே வந்து அவள் என்ன நினைக்கிறாளோ அதுதான் செய்வாங்க. அவங்களோட எந்த ஸ்டப்பர்ன் உங்களுக்கு பிடிக்கல? எந்த பிடிவாதம் பிடிக்கல? வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது அது அம்மா அப்பா சொல்லும்போது அது அட்லீஸ்ட் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்களே, அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலாங்கிற அந்த எண்ணம் வரணும். அது சில டைம் அவளுக்கு வராது. இப்போ அங்கே எங்காவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறா, இங்கே மயிலாப்பூரில் இருக்கோம், பெரம்பூர் போகிறா, பயங்கர மழை, போகாத அப்படின்னா போவா. அவள் பிளான் பண்ண படிக்க போவா. ஸோ அது முடிவு பண்ணியாச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த நைட் ரொம்ப 9 o'clock அந்த மாதிரிலாம் வந்து லேட்டாக வர ஆகும் போனா அப்படின்னு சொன்னால் அது கேட்க மாட்டான். போக முடியும், தட் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம வெளியிலே போக முடியாது. அப்போ வந்து இவங்க சில சமயம் எப்படின்னா, கொஞ்சோண்டு மழை தான் பெய்யும், அப்பயும் வந்து ஐயோ பெருசாக மழை பெய்கிற மாதிரி இருக்கு, நீ இப்போ போகாத, போனேன்னா வர முடியாது அப்படி சொல்லுவாங்க. அவளோட ஏஜ் அது அப்படி. ஸோ நம்ம வந்து பெரியவங்க பயப்படுறோம், இந்த சின்ன பொண்ணு போயிட்டு தனியாக வரணுமே அப்படின்னு. அந்த எண்ணம் அவளுக்கு இப்போ தெரியாது. பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்கிறதுனால அவளுக்கு அந்த இது தெரியும். இல்லை அதாவது ஓகே, அவங்க சொல்லலாம், அவங்க ஏஜ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ஒரு சிலது வந்து எப்படின்னா, அவங்க கொஞ்சமாக தான் நடந்திருக்கும், ஆனால் அதே ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி இப்படி கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும், அதனால நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும். ஆனால் நம்மளுக்கும் தெரியும், நம்மளும் கொஞ்சம் இப்போ நம்மளும் ஒர்க் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நம்மளும் ரொம்ப எல்லாம் மீறி நம்ம பிடிவாதம் பிடிக்க போகிறது இல்லை. எது நல்லது, எது இது கெட்டது அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பிடிவாதம் பிடிக்கிறோம். எக்ஸாஜரேட்ங்கிற வேர்டு இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம நல்லதுக்கு சொன்னால் அது எக்ஸாஜரேட் நம்ம எடுத்துக்கிறா இல்லையா, அதுதான் பிடிவாதம். அந்த குணத்தை தான் மாற்றணும்னு சொல்கிறேன். பக்கத்தில் உங்களுடைய ஆழமான சுபாவம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்னோட ஆழமான சுபாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம், நர்வஸ்னஸ். அட் த எண்ட் ஆஃப் இட் ஐ ஹாவ் திஸ் ரிசர்வ் நேச்சர் பை த வே ஐ மீன் டு சே, இனிஷியேட் பண்ண மாட்டேன் டாக்ஸை. ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா அப்புறம் தான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு தயக்கம் எனக்கு. கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஐம் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆன்சர்ஸ் தெரியும் ஆனால் அது சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேளுமா, உனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்ல, எது முணுமுணுக்கிற, ஆன்சர் தப்போ ராங்கோ, ஐ மீன் ரைட்டோ ராங்கோ நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாண்டி வேண்டாம். அது ஏன்னா வந்து ஃபேக்கல்ட்டி வந்து எதாவது சொல்லிடுவாங்களோ ஒரு தயக்கம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். தேர் ஆர் வேஸ் டு ஓவர் கம் இட், லைக் மெடிடேஷன், யோகா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் அ ப்ராக்டிசர் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன், அண்ட் ஃபார் த டைம் பீயிங் இட் வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஐ டென்ட் செரிஷ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லாங். ஐ மீன் டு சே தட் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. யார்கிட்ட பேசலாம் உங்களுக்கு பயம்? முக்கால்வாசி ஃபேக்கல்ட்டிஸ், அப்புறம் பெரிய மனுஷங்க, ரெஸ்பெக்டட் பீப்புள். இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன், அது எப்படி பேசுகிறேன்னு தெரில. அப்போ நான் ரெஸ்பெக்டட் பர்சன் இல்லையே. தட்ஸ் ஓகே. ஆனால் இல்லை உங்ககிட்ட அது என்னன்னு சொல்ல தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா என் கை நடுங்கும், ஒரு நர்வஸ்னஸ். மைக் ஹோல்ட் பண்ணாலே நர்வஸ்னஸ். வாய்ஸா இது என்ன எப்படி பார்க்குறீங்க? சைல்டுஹுட்லேருந்து அவள் சொன்னது நான் பார்க்குறேன். அவளுக்கு அந்த ஷீ இஸ் வெரி எமோஷ்னல். அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டு அது வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஜென்ரலாக ஐ யூஸ் டு அட்வைஸ் ஹர் ஆல்சோ, இது மாதிரி நீ இருக்கக்கூடாதுமா, எதுக்கு பயப்படுற, ஆர் ரொம்ப எமோஷ்னல் ஆகாத, ஃப்யூச்சரில் லைஃப் யூ காட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப், லாட் ஆஃப் ஷி ஹேஸ் டு கேரி ஆன். அது வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதுலேருந்து யூ ஹேவ் டு ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஓகே, பட் இவங்க இப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருப்பது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்குது? அது கரெக்டு. அதனால என்ன ஆகுது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ஆகுது, கொஞ்சம் இது இன்டெரக்டாக அடமன்சியோன்னு தோணுது. அந்த பயத்தான் அவளுக்கு என்னன்னாக்கா, தான் செய்கிறது அடுத்தவங்க தப்பு சொல்லக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற ஒரு பயத்தில் அவளோட ஒர்க்கிலே ஷீ மைட் ஃபால் டவுன், பிகாஸ் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் கம்மியாகலாம் பெர்ஃபார்மன்ஸில், பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அவங்க ரிசர்வாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சம்டைம்ஸ் வி கெட் ஹர்ட். இந்த காரியம் முடியணும், பர்ஃபெக்டாக முடிஞ்சிடணும், முடியலன்னா வந்து கிரிட்டிசிசம்ஸ் ஃபாலோ.
and which I don't like to hear. Criticisms is a part of life, and but I cannot handle it. That is the problem. யாரும் உங்களை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே யூ வாண்ட் டு மேக் திங்ஸ் பர்ஃபெக்ட். Yeah, and I wait for it. அந்த டைமில் தான் அந்த மூஞ்சில் அந்த பயம் கன்ஃபியூஷன் அதெல்லாம் வருது. பீப்புள் தே சே ஏன் இப்படி இருக்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க இது மாதிரிலாம் இருக்காத அப்படின்னு. உன் மூஞ்சிலே தெரியுது பயம், இது அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. வாட் டிட் யூ ட்ரை? இதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? அட்வைஸ் ஐ ரீதிங்க் இட் ட்வைஸ். ஏன் நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு குணம் இருக்குது, இது மாதிரி ஒரு நேச்சர் இருக்குது, நம்மளால் ஏன் மாற்றிக்க முடியல. ஐ ஜஸ்ட் கீப் திங்கிங் அபவுட் இட் அண்ட் எண்ட் ஆஃப் இட் ஐ குடன்ட் சேஞ்ச். பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். இஃப் நீங்கள் ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணினாலும் இந்த உலகத்தில் கிரிட்டிசிசம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகம் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் கிரிட்டிசிசத்துக்கு ஆளாகாதவனே கிடையாது. ஹவ் யூ ஆர் கோயிங் டு டேக் இட் மேட்டர்ஸ், தட்ஸ் இட். எஸ், பக்கத்தில் என்னோட கேரக்டர் என்னோட சுபாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப். நான் எந்த ஒரு விஷயத்துக்கு சீரியஸ் ஆக மாட்டேன். நான் இது எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது? நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? நான் வந்து அவர் டீம் மேனேஜர். ஓ, டிஎல் நீங்கள், அப்போ உங்கள்கிட்ட தான் பேசணும். இவருடைய குழந்தைத்தனம், இந்த ஆஃபீஸில் இப்படியான குழந்தைத்தனம் பண்ணுறது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது? இப்போ வந்து இவரோட இந்த ஹேபிட் ஒரு இந்த பிஹேவியர் வந்து சிலவங்க ஒத்துக்கிறாங்க, சிலவங்க வந்து விளையாட்டு எடுத்துக்கிறாங்க, சிலவங்க வந்து ஒரு சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா இப்போது உமன் ஃபோக் பார்த்தீங்கன்னா சடன்லி வந்து யூ கான்ட் இன்டர்ஃபியர் இன் தேர் ஸ்பேஸ். அவன் விளையாட்டு தான் எடுத்துப்பார். அவர் வந்து ஹி டசன்ட் ஹேவ் எனி பின்னாடி ஒரு வேறு எதுவும் ஒரு எண்ணமும் கிடையாது. விளையாட்டு தான் பண்ணுவார். அது அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது ஹேண்டில் ஆகிடும், பட் இருக்கும் அந்த மாதிரி. இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கணும். அந்த ஒரு எண்ணம் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். நான் அது நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக தான் பழக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. இது கேள்வி வேறு பதில் வேறு. ஆக்சுவலாக நான் கேட்டது பெண் தோழிகள், எஸ்பெஷலி எதிர்பாலினத்தை சேர்ந்தவங்க டக்குன்னு போய் மஞ்சு என்ன மௌனராகம் கார்த்திக் மாதிரிலாம் எல்லாட்டையும் பேசிட முடியாது. பட் வி ட்ரெண்ட் டு டூ. அந்த மாதிரி பண்ணி எந்த பொண்ணு யாராவது திட்டிருக்காங்களா அவங்கள? கண்டிப்பாக நிறைய பேர் திட்டிருக்காங்க. அது திட்டு வகத்தில் ரொம்ப சகஜம். பட் இது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அது வந்து மாற்றிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா எல்லாருமே இப்போ சில கேசஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லி இரிட்டேட் ஆகி சோர்ந்து போய் இவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி விட்ட கேஸும் இருக்குது. அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு வந்து அது நல்லா இல்லையா? எஸ், உங்களுடைய ஆழமான சுபாவம் அது அவசரம் கொடுக்க சார். அவசரம் கொடுக்க எந்த காரியம் செஞ்சாலும் மடமண்ண அவசரமாக செஞ்சு அதில் தப்பாயிட்டு அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்படுவேன். ஓகே, இதுதான் உண்மையாகவே அவருடைய சுபாவமா இல்லை வேற சுபாவம் இருக்கா? இல்லை, கரெக்ட் தான் சார். அவசரம் கொடுக்க தான். என்ன பண்ணுவார்? அதாவது ஏதாச்சும் ஒரு டிசைட் பண்ணிடுறது, ஏதாச்சும் ஒரு முடிவு ஃபஸ்ட்டு எடுத்துருவார். அதால் தவறுன்னு தெரிஞ்சால் கூட அதை செஞ்சு முடிச்சுட்டு அதை திரும்ப சரி பண்ண. அது என்ன மாதிரியான பாதிப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்துது? குடும்பத்தில்ங்கிற பட்சத்தில் எங்களுக்கு கல்யாணம் 33 வருஷம் ஆயிடுச்சிங்க சார். நிறைய திட்டுவார். அந்த மாதிரி தொடர்ந்து திட்டுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஈவன் சில சமயத்தில் அடித்து கூட இருக்கார். ஆனால் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறப்ப நாம் ஒரு லேடிஸ், அது வந்து ஜென்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும். அதுக்காக வேண்டி நாம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கும் போக முடியாது. இதை குடும்பத்தை அனுசரித்து அவரோட கோபத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டோம். சொல்லுங்கள் சார். ஏன் உங்களால் திட்டுறதையும் அடிக்கிறதையும் தவிர்க்க முடியல? திட்டுறதுன்னா தெர் ஆர் 3 sides, யுவர் சைடு, மை சைடு, ரைட் சைடு. ஒரு ரைட் சைடை சொன்னாக்கா அதை ஒபே பண்ணால் தான் நாம் டிசைடு ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தானே இது ரைட் சைடு? எனக்கு ரைட் சைடு தான். நான் ரைட் சைடு தான். ஐம் ஆல்வேஸ் வித் ரைட் சைடு. இல்லை, ஹவு கேன் யூ சே தட் ஐ எம் ஆல்வேஸ் இன் த ரைட் சைடு? சரி சார், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து கிச்சனில் வைக்க வேண்டாம், ஹாலில் வச்சுக்கலாம் அப்படிம்பேன். இல்லை, எனக்கு கன்வீனியன்ட்டு வந்து கிச்சனில் வச்சுருந்தா கன்வீனியன்ட்டும்பாங்க. பட் கிச்சனில் வச்சாக்கா சப்போஸ் கேஸ் லீக் ஆச்சுனாக்கா ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, இட் வில் காஸ் ஃபயரு. அதே பல நாள் பால் வச்சுட்டினாக்கா அந்த இடத்த விட்டு நகராதுன்னு சொல்லிடுவோம். பால் வச்சுட்டு டிவிக்கு இங்கே பார்க்க வந்தான்னு வச்சுக்கோங்க, பால் பொங்கி ஸ்டவ் அமைஞ்சு கேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அப்போ ஐயோன்னு சொல்லிட்டு. இது மாதிரி உங்கள் 33 வருஷம் வாழ்க்கையில் எத்தனை தடவை நடந்துச்சு சார்? நிறையா நடந்திருக்கு சார். எத்தனை தடவை நடந்திருக்கு? ஒரு 4 தடவை நடந்திருக்கு சார். 4 தடவை. அப்புறம் இதே மாதிரி சுடு தண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. 2 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டிலே 7 தடவை நடந்துருச்சு. இல்லை, எனக்கு புரியவே இல்லை இது. ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை மட்டும் தான் திட்டுவீங்களா இல்லை பொதுவாகவே எல்லாரையும் திட்டுவீங்களா கோவத்தில்?
இல்லை தப்பு சார் சொல்லி ஒய்ஃபை மட்டும்தான் திட்டுவார் அவர். நீங்கள் எவ்வளோ தூரம் நான் பார்த்துருக்கிறேன் 31 வருஷம் சர்வீஸ். ஆ மற்றவங்க கூட கோச்சிக்கவே மாட்டார், மற்றவங்களுக்கு கோச்சிக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் கோச்சிக்க மாட்டார். அவரால் மற்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் எங்கள் பசங்களுக்காக இருந்தால் கூட அவங்கள திட்டாமல் என்ன தான் திட்டுவார். நல்லது நடந்ததெல்லாம் அவர் செஞ்சு நடந்த மாதிரியும், ஏதாச்சும் கெட்டது நடந்தால் மட்டும் நான் என்னால் என்னோட கவனக்குறைவினால தான் அது நடந்த மாதிரியும் சொல்வார். அதனால் எல்லா விதத்துலேயும் கோவத்துக்கு என் மேலே தான் காட்டுவார். நான் ஒய்ஃப் அது என்ன வீட்டில் புலி வெளியில எலி, வெளியில் எல்லார்ட்டையும் தங்கமே தங்கம்னு பேர் எடுத்துவிட்டு கோபக்காரனா சுபாவத்துனா எல்லா இடத்துலையும் காட்டுறேன், ரைட்டு தானே? அது என்ன யார் மேலே கடுப்பானாலும் பொண்டாட்டி திட்ட சரி, சுபாவம் ரொம்ப நுணுக்கமான சுபாவம். இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு, இப்படி செய்கிறேன், இவர் திரும்ப அதே பண்ணுறாருன்னு வச்சுக்கங்க. இவர் மேலே நாளைக்கு சார் கோவப்பட்டுக்கிட்டு நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன், எனக்கு லாஸ் வராது. சரி, வேற மிஸ்ஸஸ் வந்து சொல்கிற மாதிரி செய்யலைனாக்கா லாஸ் எல்லாத்துக்கும் ஃபேமிலிக்குள்ள வருது. கோபப்படுதல் உங்களுடைய சுபாவமாக இருந்தால் எல்லா இடத்திலும் கோபப்படணும். ஆனால் தங்கமானவர்னு வெளியில் பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு கோபமே படாதவர். கரெக்ட். எதா இருந்தாலும் மனைவி மேலே மட்டும் கோவப்படுற சுபாவம் என்ன ரொம்ப நுணுக்கமான சுபாவம், திட்டமிட்ட சுபாவமாக இருக்குது. இது டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது சார். என்ன மற்றவங்க மேலே கோவப்படாமல் அவன் அப்படியே அழிஞ்சு போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறோம், நல்லது சொல்கிறோம், மற்றவங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, சரி விட்டு போகலாம், எப்படியோ போயிட்டு போய்க்கிறான்னு விட்டுறோம். அதே வந்து வீட்டில் கேட்கலனாலோ குழந்தைங்க கேட்கலனாலோ மை ஃபேமிலி கெட் அஃபெக்டட், மை இண்டிவிஜுவாலிட்டி கெட் அஃபெக்டட் இல்லையா? அவர் நிறைய அவங்களை திட்டிருக்காருங்க. அவர் திட்டினதில் உங்களுக்கு ரொம்ப மனவலியை தந்தது அது? பொதுவாக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிறது வந்து மற்ற எல்லாரும் இருக்கும்போது நம்மளை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னா, எனக்கு ஒய்ஃபுங்கிற ஒரு அங்கீகாரம் தரல அப்படின்னா ஒரு பொது இடத்துல அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இல்லை, எந்த சமயம் திட்டியது உங்களுக்கு ரொம்ப வலி, இந்த சம்பவத்துக்காக என்ன திட்டினாரு இன்னமும் என் மனசில் வடுவாக இருக்குது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நான் ஒரு தரம் ஏர்போர்ட் போனேன் சார். ஏர்போர்ட்டில் போகும்போது நான் தான் 2 வீலர் பின்னாடி உக்காந்துட்டு போனேன். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரிலேஷன் வந்து ஏதோ என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. திரும்பி நான் இவர் பின்னாடி உக்காந்து வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இவர் வேறு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டார். என்னை ஒன்றுமே கன்சல்ட் பண்ணவே இல்லை. ஆனால் என்னை கூப்பிட்டு வந்து அங்கே விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நான் வேறு பேர்த்தோட சேர்ந்து நான் புறப்பட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப மனசு சங்கடமாகி ரொம்ப 2 பேர்த்துக்கு ரொம்ப அவரோடு போயிட்டார் விட்டுவிட்டு. ஆமாம். வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் சர்டன் திங்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், பட் அதுக்கிட்ட அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க முடியாத. சார் என்னை இங்கே வந்து விட்டுட்டு வந்துடுங்க, எனக்கு இங்கே வாங்க, இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்ம அங்கே தான் போவேன். நீ இப்போ இங்கே 2 பேர் நீங்களே கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக பேசுகிறீங்க. அடுத்தவன் என்ன பண்ணால் அவன் நாசமாக போனால் எனக்கு என்ன, என் பொண்டாட்டி ஏதாவது கவனக்குறைவாக இருந்தால் எனக்கு ஆபத்து, அதனால் அதை பற்றி தான் கவலைப்பட முடியுங்கிறீங்க. அதுக்கு ஒரு சுபாவம் வச்சுருக்கீங்க. இன்னொன்று நீ எக்கேடு கேட்டால் எப்படியோ வந்து சேரு அப்படின்ட்டு அடுத்தவன் கஷ்டப்பட்டுவானே அவன் கால் வலிச்சா என்ன பண்ணுறதுன்னு அவனை கூட்டிகிட்டு போயிடுறீங்க சார். அதாவது அடுத்த இதில் 2 இருக்கு. உங்களுடைய சுபாவத்தை வந்து நான் கோபமானவர் என்று பார்க்கல, உங்களுடைய சுபாவத்தில் இருப்பது முன்னெச்சரிக்கை ஒன்று. ஆனால் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், யூ ஆர் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட், எஸ்பெஷலி உங்கள் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒய்ஃபை அடிக்கிறத நான் கண்டிக்கிறது